லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட என்னோட வீடு சொல்லலாம். இவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 2 இயர்ஸ் அங்கே இந்த கம்பெனியில் நான் டிரைவர் அவளை பார்த்தேன். 28 படங்கள் பண்ண அந்த கம்பெனி எங்கே திரும்ப பண்ணாமல் போயிருமா நான் நினச்சிருக்கேன். ஆனால் திரும்ப அந்த கம்பெனியை கொண்டு வந்து திரும்ப படம் பண்ண வச்சது வந்து பெரிய விஷயம். இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். கலைக்குமாருடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்றைக்குமே வந்து மனசில் நிற்கும். விக்ரமன் சாருக்கு அவர் எழுதின படங்களில் எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள். பேரில் மட்டும் புகழ் இல்லை, உங்கள் லைஃப்லையும் எப்பவுமே புகழ் இருக்கும். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட என்னோட வீடு சொல்லலாம். நான் இந்த கம்பெனியில் தான் வளர்ந்தேன். இந்த கம்பெனி தான் என்னை வளர்த்துச்சு. முரளி சார் இருக்கட்டும், சாமிநாத் சார் இருக்கட்டும், வேணுகோபால் சார், இவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 2 இயர்ஸ் அங்கே இந்த கம்பெனியில் நான் டிரைவர் அவளை பார்த்தேன். இங்கே வேலை பார்த்து தான் எனக்கு வந்து நிறைய பேரோட அறிமுகமே கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் இதே கம்பெனியில் தோஸ்டன் சார் எஸ்ஏ சந்திர சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதே கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆனேன். அப்படி இந்த கம்பெனி வந்து வளர்ச்சியை என்னை வளர்த்து விட்டு சொல்லலாம். கோவில் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். நான் என்னுடைய கதைகள் எல்லா கதையும் கோவில் சொல்லுவேன். என்ன டைம் கிடைக்கும் நான் கோகுல் அண்ட் கீர்த்தி 2 பேருமே என்னுடைய கதையில் எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஏன்னா கோகுல் கேரக்டர்லாம் எனக்கு கோகுல்லாம் கதையில் எல்லாம் கேட்டால் அப்போவே சசி சொல்லுவோம்ல. அவருடைய கதை டேலண்ட்டு வந்து எனக்கு அப்போவே தெரியும். இவர் ஒரு ப்ரொடியூசராக வருவார்னு. அவர் அப்பா விட்ட பணியை தொடர்ந்து இவர் வந்து அந்த கம்பெனியை திரும்பி கொண்டு வந்துட்டார். 28 படங்கள் பண்ண அந்த கம்பெனி எங்கே திரும்ப பண்ணாமல் போயிருமா நான் நினச்சிருக்கேன். ஆனால் திரும்ப அந்த கம்பெனியை கொண்டு வந்து திரும்ப படம் பண்ண வச்சது வந்து பெரிய விஷயம். அது வந்து கோகுலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கோகுல் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். நீங்கள் அவர் சப்போர்ட் ராஜு சார் அண்ட் ஹெச் முரளி சார், இவங்க எல்லாமே இந்த பெரிய பில்லர்ஸ் சொன்ன அந்த கம்பெனிக்கு. அதேமாதிரி அஸ்வின் பாஸ்கர் பாஸ்கரில் நடிக்கும்போது சரி, நாங்கள் மொட்டை மேலே வச்சு ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் சூப்பராக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கும்கி எல்லா படங்களும் நடித்து இன்றைக்கி அவரும் பெரிய ஆளாக வந்துட்டுருக்காரு. அதேமாதிரி அசோக் சாமிநாதன் சன் செகண்ட் 2வது பையன். ஸோ இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முரளி சார் வந்து ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு கதை சொல்கிறதாட்டு இருந்தாலும் அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணுவார். ஒரு திரு சுப்பிரமணியன் சார் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்க இந்த கம்பெனியில். நான் ஒர்க் பண்ணும்போது சுந்தரிசி சார் வந்து நிறைய கண்டினியூ படம் பண்ணுவார். அண்ட் கார்த்திக் சார் ஆகட்டும் நிறைய பெரிய பெரிய டேரக்டர் சாரும் ஹீரோக்களை வளர்த்துட்ட கம்பெனின்னு சொன்ன அந்த கம்பெனி. அதேமாதிரி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு முரளி சார். ஸோ அப்பேற்பட்ட இந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். அண்ட் புகழ் என்னோடய படம் டிஎஸ்பியில் நடித்தாப்புல சரியான ஆர்டிஸ்ட்டுங்க. செம்ம டைமிங் காமெடி பண்ணக்கூடிய புகழ். செம்ம டைமிங் உள்ளவங்க ரொம்ப பிடிக்கும் புகழுடைய இது. இன்றைக்கி கூட அந்த முடியை பின்னிட்டு வந்திருக்காப்புல எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணாப்புல தெரியல. புகழுக்கு ரவி மாரியா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாரும் இந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஒரு நல்ல காமெடி. ஏன்னா 4 Idiots டைட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காமெடி த்ரில்லர் சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு காமெடியான விஷயத்த வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. காமெடி தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா நான் ஒரு காமெடி டைரக்டர். நான் சில நேரம் சீரியஸாக நான் பண்ணும்போது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை காமெடி படம் எடு அப்படின்னு மக்கள் உரிமையாக நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஸோ நானுமே முடிப்பட்டேன் நீ காமெடி எடுத்தால் 98% காமெடி படம் தான் எடுக்கணும்னு. ஸோ அது மாதிரி இந்த படமும் ஒரு காமெடியாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். திரும்பவும் இந்த கம்பெனி துளிர் விட்டு இந்த கம்பெனி திரும்பவும் முளைச்சி நிறைய படங்கள் 100 படங்கள் வரைக்கும் இந்த படங்கள் பண்ணுறதுக்கு இந்த 4 Idiots மூலமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் என் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும், அமாகரேஷன் சிவா சார் அவர்களுக்கும், நாசர் சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வந்தோடனே வந்து ட்ரைலரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கே, யாரோ நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே முரளி சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வாழ்த்துக்கள். கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் உங்கள் அப்பா ஒரு 26 படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும். வாழ்த்துக்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில்
உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நல்லபடியாக வாங்க. அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்னோட இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர், நல்லா இருக்கு. சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம படம் வந்து போய் சேர்றதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும். அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரவிமரியா, புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட் இவங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட், நடிகர்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை பண்ணால் தான் முடியும். ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது வந்து 4 Idiots அப்படின்னு போட்டிருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க. ரவிமரியாவும் சேர்த்து 5 Idiots போட்டிருக்கலாம். ஓ அப்படியா, ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது, ரொம்ப அருமையான டைட்டில். இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேசுறதுல, இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி. முரளிதரன், சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேர் அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 3 பேர் 3 தேவி, பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி மும்மூர்த்திகள் மாதிரி ரொம்ப தேர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஆனஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்தும் அடுத்தவங்களை சிரிக்க வைத்தும் அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியுமே மிகப்பெரிய வெற்றிகளை கண்டவர்கள் முருகேஸ்வரன்கோ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படம் எடுத்திருக்காங்க. நீ மிகச்சிறப்பான படமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. பக்கத்திலே ஹீரோயின் வேறு உட்காந்துருந்தாங்க. 2-3 தடவை பேரை கேட்டேன். ஏன்னா பேரை சொல்லணும் இல்லை, அப்போ தான் மரியாதை. பிரக்ஞா அப்புறம் நயனன்னு சொல்லிடுங்க. நாங்கள் அது எதுவுமே பிரச்சனை வந்துடும். அப்புறம் இல்லை குட்டி நயனன்னு சொன்னாங்க. பட் எனிவே நீங்கள் பிரமாதமாக டான்ஸ் ஆடிருக்கீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் பேசுகிற லாங்குவேஜ் 2மே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு நம்ம புகழுக்கு. விஷயம் ஆகுது. புகழ் வந்து கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் வச்சுருக்கலாம் மேடம் தம்பி அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஹைட்டுக்கு எம்பி இவரும் வந்து கண்டுபிடிக்கிறார், எம்பி சாய வைக்கிறார். கரெக்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்கப்பா நீ, சூப்பர். ஆனால் ஒரு காமெடி, ஃபுல் த்ரில்லர், காமெடியில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லர் வந்து நம்ம ரவிமரியா உள்ள நுழைஞ்சவுடனே தெரிஞ்சு வச்சுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை குட்டையை குழப்ப போகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே. அது அவருடைய காஸ்டியூம், ரவிமரியாவுடைய காஸ்டியூமுடைய ஸ்டைலு, அது வந்து இவனே பிளான் பண்ணியிருப்பான். நான் ரவிமரி எங்கே போனாலும் அந்த கேரக்டர் ஃபுல்லாக உள் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சுருப்பான். அது எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு அப்படி இப்படி நிறைய பண்ணி காட்டுவார். ஸோ ஒரு இயக்குனராக அவர் இருக்கிறதுனால ரவிமரியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு மேக்சிமம் மெருகேற்றி நம்மளால் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் வந்துட்டுருக்காரு. அவர் டெஃபினட்டாக சமீப காலத்தில் அவர் வர படங்களில் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ சக்ஸஸ் வரிசையில் மிகப்பெரிய குணச்சித்திராக சொல்லணும். எந்த கேரக்டர்னே சொல்ல முடியாத ஒரு கேரக்டரில் அவர் தெரிஞ்சிட்ருக்காரு. எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பணியாற்றி சாருடைய சன்னு சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இசையமைப்பாளர், பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னுடைய அன்பு தம்பி எழுதின பாடல். எங்கே அவர் கலைக்குமாருடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்றைக்குமே வந்து மனசில் நிற்கும். விக்ரமன் சாருக்கு அவர் எழுதின படங்களில் எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள். அந்த வரிசையில் நான் இதில் வந்து பயங்கர கிக்கேத்துற பாடல்கள் எப்படிதான் பிடிச்சி அதெல்லாம் அந்த வரிகளெல்லாம்
ஒரு பயங்கர மயக்கமாக எழுதியிருக்காரு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும், அதாவது திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்ல வேண்டியது இல்லை, அவர் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு நீ படம் எடு, நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரே அல்ல. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாப்புல. யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். உதய் சினிமா மட்டும் எடுத்து அவன் சேஃப்டியாக வெளியே வந்துடுவானான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏதோ சினிமா படம் எடுத்தால் வாங்கி வியாபாரம் பண்ணலாமே தவிர, இந்த நானே பல தடவை கேட்டேன், ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், பேசாமல் இருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிம்பாரு. ஸோ அவர் ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார். கவலையே படாதீங்க. அடுத்த பட பூஜையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்து. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரைப்பிரபலங்கள், விருந்தினர்கள், உங்கள் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த 4 படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கோகுல் சார் தான் நான் மீட் பண்ணியிருந்தேன். இந்த கோகுல் சாரை மீட் பண்ண எனக்கு உதவியாக இருந்தது திரு அருணாச்சலம் சார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அவரால் தான் நான் கோகுல் சாரை மீட் பண்ணேன். கோகுல் சார் எனக்கு பார்க்கவே இல்லை, ஃபோனில் பேசின உடனே டைரக்டர் போய் பாருங்கன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ கோகுல் சார், எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட 27வது படத்தில் நான் அறிமுகமாகிறேன்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ கோகுல் சார் அண்ட் ஸ்ரீவச்சன் சார் அண்ட் கோ ப்ரொடியூசர் முருகேசன் சார் அண்ட் செல்வராஜ் சார், ரொம்ப நன்றி சார். இது எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர் சஜோ சுந்தர் சார், அவரை ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்கும்போது அவரை நம்மளை செலக்ட் பண்ணுவாரா ரிஜெக்ட் பண்ணுவாரான்னு தெரியல. சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இம்மீடியட்டாக எனக்கு பாருங்கள் நம்ம படம் பண்ணுவோன்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட பேசி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. ரீரெக்கார்டிங் டைம்லேயும் சாங்ஸ் கம்போசிங் டைம்லேயும் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு பிரதராக என்னை கூட இருந்து கைட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்காரு சஜோ சுந்தர் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த படத்தில் நம்ம புகழ் பிரதர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வெரி கிரேட் ஹார்ட் ஒர்க் பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் உங்கள் பேரில் மட்டும் புகழ் இல்லை, உங்கள் லைஃப்லேயும் எப்பவுமே புகழ் இருக்கும், இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். அண்ட் பிரகே ஆல்சோ வெரி குட் ஆக்டிங், கங்க்ராச்சுலேஷன். ரவி மரியா சார், உங்களை பற்றி சொல்லுன்னா வேறு லெவலில் கலக்கிருக்கீங்க. ரீரெக்கார்டிங்கில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டர் டான்ஸ் ஆடிருக்கீங்க, கராத்தே பண்ணியிருக்கீங்க. எதை சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் 4 ஆக்டர்ஸ் டீம் இருக்காங்க. நம்ம திடீன் பிரதர், இந்திரன், அஸ்வின் பிரதர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர் உங்களுக்கும். இந்த படத்தில் 3 சாங் இருக்குது. அதில் ஒரு சாங் வெளியிடப்படலை, ஆடியோவாக ரிலீஸ் ஆகும். அதையும் பாருங்கள், அந்த சாங்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இதில் எனக்கு ஒரு லெஜெண்டரி சிங்கர் பாடியிருக்காரு, கிரேட் சிங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா சார் பாடியிருக்காரு. இதில் ஒரு பாட்டு அவர் பாடினது என்னோடய மியூசிக்கில் பாடியிருக்காருன்னும் போது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நானும் பாடியிருக்கேன், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய சிங்கர்ஸ் எல்லாருக்கும், என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதில் கலைக்குமார் சார் கிரேட் ரைட்டர், லெஜெண்டரி ரைட்டர், ரொம்ப சூப்பராக எனக்கு சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட லிரிக்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் திவ்யா பரத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர். எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னோடய மியூசிஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அண்ட் என்னுடைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ணி கொடுத்த பிரதர் மோசஸ், தேங்க்யூ பிரதர். வெரி நைஸ் சவுண்ட் குவாலிட்டி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரதர். இதில் ஒரு சாங் புகழ் பிரதர் பாடியிருக்காரு, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல. திரும்ப சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேளுங்க, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ப்ரெஸ் மீட், தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.